எப்பொழுதும் அடியே வசனம் அசைவுள்ள நேரம் அழுகவே வந்து கனகவே காக்க கருப்பகல் தன்னில் வெற்றவே காக்க அறையில் தன்னில் அடையவே காக்க பெருமத்தில் ஜாமத்தில் எதிர்வே காக்க தாமதலிக்கே தருவே காக்க மன்னாள் அரசு இரண்டாய் வாழ்வ அந்தகை வேளா கவசத்தடிய படியாய் காண மெய்யாய் விளங்கும் விடியாய் காண நெருங்கிடும் வேக கொல்லாதவரை கொடியாக்கும் நல்லோ நினைவில் நடனம் புரியும் சர்வசத்து சரணம் சரவண பவோ சரணம் சண்டமாய நாதனா கார்த்திகேய நாதிகை நினைந்து காக்க இருசவி கடலின் செவ்வழியில் காக்க வாகை புல்வர்கள் காக்க நாப்பல் முழுதும் நட்டுமர காக்க குளித்தரு கதுப்பை யானை துண்டனா துணங்கன் காக்க திருவுடன் விடறி தன்னை சிவ சுப்பிரமணியன் காக்க ஈசனா தூரங்கள் தாக்கிய தண்டமே தல்படி வரசீயாரி பாம்புடை ஆயுதங்கள் பகைவரின் மேலே ஓடி தீங்கு செய்யாமல் என்னை அவனமாரோகம் பாதம் தைத்தியம் மரோதனம் அடியில் அரும்பாவைகளும் பூனையை மயிரும் பிள்ளைகளை மன்னகமும் மயிரும் நீளுடைய மகை முட்டு முட்டு முடிகள் விரிந்திட சற்கு சற்கு செடி செடிலாக இதனலடி தனலடி பாக விடு விடு வேலை வெறுந்தது கரடியின் இனிமலதி சகல் கடித்துயரன் நமः ஷண்முகாய நமः பாலநேத்ர சுதாய நமः பிங்களாய நமः ருதுபாக்ஷயே நமः ஷேடான்யபதயே நமः கிரிதன்வினே நமः விசாகாய நமः உஜ்ரும்பாய நமः பரமடம்பாய நமः பார்வதி பிரியநந்தனாய நமः பவஸ்ஸ தேவசுக்காய நமः வசுபத தேவசுக்காய நமः ருத்ரஸ்ஸ தேவசுக்காய நமः பீமஸ்ஸ தேவசுக்காய நமः வசுபத தேவசுக்காய நமः ஸ்ரீ ஸ்கந்தமூர்த்தயே நமோ நமः ராஜாதிராஜாய பிரயஸ்ஸாயன நவோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஜ சமேகா மாங்காமகாமாதமிஷ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணானுதாதோ உபைராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமः ஸ்ரீ ஸ்கந்தமூர்த்தயே நமः பஞ்சமுக தீபம் தரிசயாமி. இப்போ நீங்கள் முருகர் அபிஷேகம் பார்த்தீங்க, இது ஆடி மாதம் வந்த கிருத்திகை. இந்த கிருத்திகை கண்டிப்பாக ஆடி கிருத்திகை கிடையாது. ஏன் இந்த ஆடி கிருத்திகை கிடையாது? அப்போ எதுதான் ஆடி கிருத்திகை? நிறைய பேர் வந்து இது ஆடி கிருத்திகைன்னு வச்சு வீட்டிலலாம் கும்பிட்றாங்க. நிறைய பேர் வந்து கோவிலில் கேட்டாங்க, பல பேரை கேட்டாங்க. ஆனால் இது ஆடி கிருத்திகை கிடையாது. அப்போ எது ஆடி கிருத்திகை? வாங்க பார்க்கலாம். ஆகஸ்ட் 16 ஒரு கிருத்திகை வருது, ஆடி மாதத்துல தான் வருது. அதுதான் ஆடி கிருத்திகை. ஏன்னா அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமியும் சேர்ந்து வருது. அன்றைக்கி தான் ஆடி கிருத்திகை, அன்றைக்கி தான் முருகருக்கு விசேஷம். ஆகவே எனக்கு வீட்டில் கும்பிட்றவங்க, கோவிலுக்கு ஆடி கிருத்திகைன்னு போகிறோன்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி கோயிலுக்கு போய் ஆடி கிருத்திகை முருகரை தரிசனம் பண்ணி நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிக்கங்க. அதுதான் ஆடி கிருத்திகை. இந்த 20ஆம் தேதி வந்த கிருத்திகை ஆடி கிருத்திகை கிடையாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஆடி கிருத்திகை முடிஞ்சிடுச்சு. நம்மளால் முடிஞ்ச பிரசாதம் பக்தர்களுக்கு கொடுக்கணும். அதை நம்ம எப்போவுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். நம்ம ஆடி கிருத்திகைக்காக பக்தர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து கேசரி போட்டு அந்த கேசரியோட
பூவையும் சேர்த்து நம்ம பக்தர்களுக்கு கொடுத்தோம். கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா. முருகனை வணங்கினால் பாவங்கள் தீரும், முருகனை வணங்கினால் குடும்ப பிரச்சனைகள் தீரும். கந்தவேல் முருகனுக்கு அரோகரா.